ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதர்ஸ் அச்சீவிங் கோல். எல்லாரும் உடைக்கிறாங்க பானைய. ஓகே, டேய் என்னடா கம்பே வளையுது, என்னப்பா கம்பு கொடுத்துருக்கீங்க அவருக்கு? அடக்கடவுளே, அடுத்த கம்பு கொடுக்குறாங்க. இதாவது உடையதான் பாப்போம். அட என்னது இது? இது ரொம்ப மோசங்க. மத்தவங்களுக்கு கொடுத்த கம்புலாம் சூப்பரா அடிச்சு பானை உடைஞ்சது. ஆனா இவருக்கு கொடுத்த கம்ப பாத்தீங்களா, கம்பு தான் உடையுது. கம்பு உடைஞ்சது, கம்பையும் உடைஞ்சிருச்சு. நிஜமாலே இவருக்கு இப்படிதான் ஆச்சா இல்ல வேணும்னே கொடுத்தாங்களான்னு தெரியல. பாவம் அவரு. பொங்கல் நியூ கேம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகர எல்லாம் பஞ்சர. நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிற பலூனை தவிர எல்லாத்தையும் அடிக்குது. ஐயோ கடவுளே, எப்பதான் அது வேலை கண்டுபிடிக்கிறீங்க? நல்லா இருக்குடா. ஒரு பலூன் உடைச்சிருக்கு, ரெண்டாவது உடைச்சிருச்சு. நல்லா இருக்குடா கேமு. விஜய் டிவியை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்க போல. இது என்னது? பானை உடவி போறான் போல தம்பி. சுத்தி விட்டாச்சு. உடடா தம்பி. அடப்பாவி, டேய் பானை உடைக்கிறதுக்காக பாக்கி எல்லாத்தையும் பண்றியடா. இது பானை உடைக்கிற கேம்டா. அடுத்தவங்க மண்டைய உடைக்கிற கேம்னு நினைச்சிட்டான் போல அவன். மேல அடிக்க பதிலா எல்லாம் மண்டையாவே தேடி உடைக்க நிக்கிறான். அடுத்த பானை கேமா இது எப்படி நடக்குது? அடா அவனுக்காவது பானை உடைக்கிறதுக்கு பதிலா மத்தவங்க மண்டைய உடைக்க போனான். இவனுக்கு மண்டை உடைஞ்சதுதான் மிச்சம். இங்கே கணவன்மார்கள் மனைவிமாரை போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் முதலில் வாரார்கள் என்று பார்ப்போம். சட்டி இந்த கொண்டு போட்டுத்தான் எல்லாரும் கிடப்பதால் அவரவர் மனைவியை அவரவர் தூக்கவும். மாத்தி தூக்கிட வேண்டாம். பொண்டாட்டிய மாத்தி தூக்கிட போறீங்களா? அடே என்னடா வேணும்னே பண்றீங்களா நீங்களா? பொத்துன போட்டா மேலேயே போய் விழுறீங்களே. போட்டது மட்டும் இல்லாம நல்லா பண்றீங்கடாப்பா. இதுல வேற அந்த ரெஃப்ரி பொண்டாட்டிய மாத்தி தூக்கிட கூடாதா? டேய் ஏன்டா நீ வேற? ஏற்கனவே பாவம் லேடிஸ் எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. அடிபட்டது மட்டும் இல்லாம மேலேயும் போய் விழுறாங்க பாருங்க. எல்லாம் பிளான் போட்டுதான் எல்லாம் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. ஒருத்தர் விழுந்தா சரி, அது எப்படி ஒருத்தர் போட்டோன்னா இதுதான் சான்ஸ் எல்லாம் போடுறீங்க. இப்ப போட்டாதான் உண்டுன்னு எல்லாம் தவமா இருந்த மாதிரி இருக்குது. இத்தனை பேரும் அவங்கவுங்க ஒய்ஃப் கையில கண்டிப்பா வீட்டுல அடி இருக்குது, கன்ஃபார்ம். அடக்கடவுளே, அழகா இருக்கு அந்த கோலம். இந்த நாய்க்கு என்ன கொழுப்பா பாருங்களேன். ரோடு அவ்வளவு பெரிய ரோடா இருக்கும். நீ கலர் கோலம் போட்டிருக்க, நான் அதுல மைய வச்ச மாதிரி சாணிய போட்டுதான் போவேன்னு போடுற மாடுங்களும் இருக்கு. அதுல சில மாடு ஓமியத்தை வேற போட்டு களைச்சி விட்டுட்டுதுங்க. கஷ்டப்பட்டு கொசு கடியில கை கால் கடுக்க 1 மணி நேரம் போட்டு வச்சு மறுநாள் காலையில பார்த்தா எல்லாம் அழிஞ்சிருக்கா. இல்லைன்னா இத மாதிரி நாய்ங்க தேய்ச்சி வச்சிருக்கோங்க. ஆமா, எங்க வந்த யாரு நீ? இந்த கடை ஓனர். ஓனரா? ஓனர்னா ஓனமா போறீங்க? ஏன் பொளந்துட்டு போறீங்க? என்னது மாடு ஓனரை கூட மதிக்க மாட்டேங்குது. இப்ப மத்தவங்க எல்லாம் போட்டு பிச்சை எஞ்சிரும் போல. பாவம் பெரியவரா வேற இருக்காரு. கீழே எல்லாம் எவ்வளவு அடின்னு தெரியல. போலீஸ்க்கு இந்த நிலைமையா? என்ன நடக்குது? சின்ன மாடாதான் இருக்கு, என்னத்த ஆக போது பாப்போன்னு ஒத்த கால நின்னு இருக்காரு பாருங்க. அவரும் இங்க அடிபட்டுச்சோ பாவம். 2 நாளாவது கண்டிப்பா அவருக்கு லீவ் தேவைப்படும். ஓரமா நின்னா கூட தப்பாடா. சவனேன்னு நின்னுட்டு இருந்தான். அவனையும் புடிச்சு இடி. எல்லாமே கேம்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிச்சு போல இந்த மாடு. மாடுதான் வருதுன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி நிக்கலாம். தேவையாது. எல்லாம் பயந்து இறங்கிட்டாங்க. ட்ரெயின் பண்ணிருக்காங்க மாடு. வேலையை முடிச்சியா, ஜெயிச்சியா, கப்பு நமக்குன்னு ஆயிடுச்சா, ஏறு வண்டியில ஏறுறா, ஏறி நில்லு அப்படின்னு சமயம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. பாராட்டணும் நல்லா உங்களெல்லாம்.
சில மாட்டெல்லாம் புடிச்சு இழுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஓனரையே போட்டு உடைக்கிற மாடுக்கு இதெல்லாம் எவ்வளவோ மேலு. காக்காவா மாமி? அடப்பாவி, அது மாடுடா அம்பி. காணும் பொங்கலுக்கு எங்க மாடு வந்துச்சு? மாட்டு பொங்கலுக்கு உரையலன்னு சொல்லிட்டு காணும் பொங்கலுக்கு சேர்த்து உரைஞ்சிட்டாங்க போல. இது மாடாவே சேர்த்துக்க முடியாது. மாட்டு பொங்கல் ஃபன்னி கோலம். வருஷம் இந்த மாட்டு பொங்கல் வந்தாலே கோலம் போடுறேன்னு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுலதான் இந்த ஒரு விஷயம். இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். மாட்டு சாணி பாத்துருக்க. இது என்னடா சாணி மாடு? இத மாடுன்னு கூட ஒத்துக்கலாம். ஆனா எதுக்கு 3 முட்டை போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இது என்னவா இருக்கும்? எந்த பக்கம் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியலையே. இது என்னடா கொடுமை? மாடே பொங்கல் வைக்குது. இது என்னது? மாடு எப்படி பொங்கல் வச்சது? எப்படி எல்லாம் இமேஜின் பண்ணி வரையறாங்கப்பா. குத்து மதிப்பா இத மாடுன்னு கூட ஏத்துக்கலாம். அந்த கண்ணுக்குட்டி நினைச்சாதான் கண்ணு கலஞ்சது. மாட்டோட கால்ல கண்ணுக்குட்டி நிக்கிற மாதிரி எல்லாம் வரையறாங்க. பஸ்ஸா எழுது, அது ஃபுட்போர்ட்ல நிக்கிற மாதிரி. என்ன பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. நிறைய இருக்கு. நல்ல யோசனை பண்ணி செஞ்சிருக்கீங்க. ஆனா எந்த மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறதுன்னு தெரியல. என் மாட்டு கோலங்கள்ல எந்த கோலத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவீங்க? கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னது போச்சா? அங்கேயே தொங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மாட்டுக்காரங்களே எப்படி போட்டு செய்து பாருங்க. மாடு வளர்க்கறவங்களே இந்த நலனா, அந்த மாட்டை பிடிக்கிறவங்க நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குது. கோலம் போட்டி போல. கீழே ஜண்டா கோலம் மாடாலே அது. என்னென்னமோ வேற தூரணுங்களே. அந்த பக்கம் போறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்களேடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? கண்டிப்பா அந்த கோலம் பக்கத்துல எவனும் போயிருக்க மாட்டான் அந்த ஆளை தவிர. எவன் போவான்? செய்வன பொம்மை தான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கோலம் எல்லாம் போட்டாச்சு. யாருக்கு செய்வன செய்ய போறான்னு தெரியல இந்த பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.